கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் அப்புறமா பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாங்காய் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சாம்பார் பொடியெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி வச்சு தான் நம்ம இன்னைக்கு சாம்பார் செய்து காமிக்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்களும் ஒரு டேஸ்டியான சாம்பார் செய்ய முடியும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா பெரிய டம்ளராக எடுத்துக்கோங்க. இல்லை கம்மியான குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நான் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரோட அளவு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவு இருக்கும். எடுத்துட்டு இந்த பருப்பை மூணு முறை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு பருப்பு முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் சாதம் வைக்க போகிறேன். அப்படியே குக்கரும் விசில் வந்துக்கிட்டு இருக்கு. நான் சாதம் வைக்கிறதுக்கு அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் அரிசி சேர்க்க மாட்டேன், ஆரம்பத்திலேயே சேர்த்து வச்சுருவேன் வேக வச்சு எடுத்துக்கிற மாதிரி. இப்போது அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போது சாம்பார் வைக்க ரெடி பண்ணலாம். அதுக்கு சாம்பார் வைக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். எங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச முருங்கைக்காய் தான் இது, கடையில் வாங்கினதில்லை. ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு 4, 5 அல்லது 2 முருங்கைக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஆயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை வதக்குனதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். நான் ஒரு 6 விசில் போல் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம சேர்த்துருந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு குழிக்கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் கரண்டிக்கு பதிலாக மத்துக்கட்டை இருக்கும்ல, மத்து வச்சு கூட நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மசிச்சு எடுத்த பருப்பை நம்ம ஆல்ரெடி காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் சாம்பார் செய்து வச்சிட்டோன்னா 3 நேரத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம், மதியம் சாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு பொரியல் மட்டும் செய்து வச்சா போதும், மதியம் லஞ்சும் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நைட் டைமுக்கு டிஃபனுக்கு நீங்கள் இடியப்பமோ அல்லது ஆப்பமோ தோசை இட்லி செய்தீங்கன்னா அதுக்குமே நம்ம இந்த சாம்பார் பயன்படுத்திக்கலாம். இது கூட ஒரு சட்னி அரைச்சி வச்சாலே போதும். நம்ம 3 நேரத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், நான் சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் நமக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சக்தி மசாலா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியில் வந்துட்டு உப்பும் காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும்,
அதனால தான் நம்ம உப்பும் காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்கு இந்த சாம்பார் செய்ய போகிறதில்ல, டிஃபனுக்கு மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா புளி தண்ணி சேர்க்க தேவையில்லை. இட்லி தோசைக்கு நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணும்போது அதுலேயே புளிப்பு இருக்கும், அதனால் நம்ம சேர்க்க தேவையில்லை. புளி தண்ணிக்கு பதிலாக இப்போ பாருங்கள், இந்த கரண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவு நம்ம இட்லி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதி வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி அளவு இட்லி மாவையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. புளி தண்ணி சேர்க்க வேணாம். இட்லி தோசைக்கும் இந்த சாம்பார் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு காய் நல்லா 3/4 பாகம் வெந்து வந்திருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து காயை எடுத்து அப்படியே பயன்படுத்தினால எனக்கு இது போல் வெடிப்பாக இருக்குது. முருங்கைக்காயை வெளியிலேயே வச்சு பயன்படுத்துகிறோன்னா இந்த மாதிரி வெடிப்பு வராது. இப்போது நான் இதில் ஒரு 2 மாங்காய் சேர்க்க போகிறேன். மாங்காவை சேர்க்கும் போது கொஞ்சம் பிஞ்சு மாங்காவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிப்பும் இருக்காது, அதே சமயத்தில் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சீடை எடுத்துருங்க தனியாக. நடுவில் பாருங்கள் வெள்ளையாக இருக்குதுல்ல, இந்த வெள்ளையாக இருக்கிற பகுதி அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மாங்காய் கரைஞ்சி நமக்கு மேலே வராது. அந்த வெள்ளை பகுதி அப்படியே தடுத்து நிறுத்திட்டு உள்ளவே வெந்து சாஃப்டாக இருக்கும். எப்போ நீங்கள் மாங்காய் சேர்த்தாலும் மாங்காய் பிஞ்சாக இருக்கிற மாதிரி பறித்து சேர்த்துக்கோங்க. இல்லை கடையில் வாங்கிட்டு வந்துட்டீங்க, என்கிட்ட முத்தின மாங்காய் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த சீடு பகுதியை தனியாகவும் சதப்பகுதியை 2 பக்கமும் தனியாக சீவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. மாங்காய் கரைஞ்சிராத அளவு பார்த்துக்கோங்க. மாங்காய் கரைஞ்சிச்சின்னா நமக்கு குழம்புல புளிப்பு சுவை அதிகமாகிடும். அதனால் நீங்கள் 2 மாங்காய்க்கு பதிலாக 1 மாங்காய் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ நான் பிஞ்சு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். நடுவில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு பாருங்கள் மாங்காய் சேர்த்துருக்கேன். அப்படியே வெந்துட்டு சாஃப்டாக உள்ளவே இருக்கும். இதோட புளிப்பு சுவை நமக்கு குழம்புல இறங்காது, அதனால தான் நான் இன்றைக்கி புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எடுக்கிற மாங்காய் புளிப்பு சுவை இருக்கும் அப்படின்னா புளி தண்ணீர் சேர்க்காதீங்க. அந்த புளிப்பு அப்புறம் தக்காளியோட புளிப்புமே நமக்கு சாம்பாரில் கரெக்டான சுவையாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் மாங்காயை போட்டு வேக வச்சதுக்கப்புறமா ஒரு முறை கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். புளிப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புளி தண்ணீர் சேர்க்காதீங்க. அல்லது டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறதா இருந்தாலும் இந்த புளி தண்ணீர் சேர்க்காதீங்க, கரெக்டான அளவாக இருக்கும். தக்காளியோட புளிப்பும் மாங்காவோட புளிப்புமே கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் சாதத்துக்கு மட்டும்தான் இந்த சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் நான் புளி தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மாங்காய்லாம் சேர்த்துட்டோம், புளி தண்ணீரும் சேர்த்துட்டோம், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. பாருங்கள் மாங்காவும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வீட்டுக்கு பின்புறத்துலேயோ அல்லது மாடி தோட்டத்துலேயோ கருவேப்பிலை மரங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நல்லா 1-2 கையிலேயே கிள்ளி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சாப்பிடும் போது எடுத்து பார்த்தோன்னா நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு மணமணன்னு நல்ல மணமாக வாசனையோட இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ்லாம் இதை ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நம்ம இந்த ஒரு சாம்பார் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம். லேசி டேஸில் பெண்களுக்கு உடம்பு முடியாத நாட்களில் இந்த சாம்பாரை வச்சிட்டோன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு 9th 8th படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களே கூட தோசை ஊற்றி இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கோ ஸ்கூலுக்கோ போய்க்குவாங்க, நம்மளை கொஞ்சம் தொல்லை பண்ணாமல். அதனால் இந்த சாம்பாரை வச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள்.